நாகையில் கடலுக்கு சென்ற மீனவர்களிடம் இருந்து இலங்கை கடற்படையினர் வலைகளை பறித்து சென்று அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளனர். நாகை மாவட்டம் செருதூர் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து முருகேசன் என்பவருக்கு சொந்தமான பைப்பர் படகில் நேற்று முன்தினம் 4 மீனவர்கள் கடலுக்கு சென்றுள்ளனர். அப்போது இலங்கை கடற்படையினர் நாகை மீனவர்களின் படகின் மீது மோதி எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி வலைகளை பறித்து சென்றுள்ளனர். வாக்கி டாக்கி, எரிபொருள், GPS கருவி ஆகியவற்றை பறித்துக் கொண்டு சென்றுள்ளனர். டீசல் இன்றி நடுக்கடலில் தவித்து வந்த மீனவர்கள் அருகில் பிடித்துக் கொண்டிருந்த சக மீனவர்களின் உதவியுடன் கரை திரும்பினர். இந்த சம்பவம் குறித்து கடலோர காவல் குழும போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடல் வலை போட்டுக்கிட்டு இருக்கும்போது என்னன்னாக்கா இலங்கை நேவல் வந்துக்கிட்டு போட்டில் ஏறி இருந்த பொருட்களை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதில் மற்றபடி வலையில் எதுவுமே இல்லாமல் வலையை வெட்டி எடுத்துகிட்டு போயாச்சு. அதில் வலையினோட மதிப்பு ஒரு 3.5 லட்ச ரூபா பெறுமானம் உள்ளது. இலங்கை இராணுவம் இந்த மாதிரி தாக்குறதுனால எங்களால் கடலில் தொழில் பார்க்க முடியாத நிலைமைக்கு ஏற்பட்டு இருக்குது. இதுக்கு மத்திய மாநில அரசுகள் உடனே நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு தொழில் பார்க்குறதுக்கு எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் பார்க்கணுங்கிறதுக்காக நாங்கள் மாநில அரசு மத்திய அரசை வலியுறுத்தி வேண்டுகிறோம். அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் 5:30 மணியே போல் கொண்டாந்து வலை போட்டாங்க. வலை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தோம். ஒரு 8:30 மணி போல் ஒரு கரியை ஒரு போட்டு ஒன்று லம்பாடி போட்டு ஓடிச்சு. ஏன் ஓடுறாங்கன்னு பார்த்துக்கிட்டு நிற்கிறதுக்குள்ளே நேவல் எங்களுக்கு நேராக சென்றாக நேராக பிடிச்சிக்கிட்டான். எல்லோரையும் உட்கார சொல்லிட்டு அடிக்கிறது ஓங்கினாங்க. எல்லோரும் உட்காரவும் கம்பன்னு விட்டாங்க. அதோட எல்லாத்தையும் கிடிக்கி மூடி, ஐஸ் பொட்டி மூடி, ரேஷன் ஜாமான், இந்த லைட்டு எல்லாத்தையும் ஒன்று விடாமல் எல்லாத்தையும் அள்ளி தூக்கி அரைச்சிட்டாங்க.